கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, காத்திருக்கும் காலம் வீணல்ல, தேவன் உங்களை தயாரிக்கிறார். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். இந்த வேதாகம வசனத்தில் உள்ள மறைவான உண்மை என்ன? தேவன் நம்மை பொதுவில் பயன்படுத்துவதற்கு முன் மறைவில் நம்மை உருவாக்குகிறார். இயேசு கிறிஸ்து சுமார் 30 வயதில் தான் தமது பொது பணியை தொடங்கினார். அதற்கு முன் பல ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்தார். அந்த ஆண்டுகள் வீணாக போகவில்லை. அது தேவனுடைய நோக்கத்திற்கான வளர்ச்சியின் காலமாக இருந்தது. ஒரு உண்மை உதாரணத்தை பார்ப்போம். சீன மூங்கில் முதல் 5 ஆண்டுகள் மண்ணுக்கு மேலே வளர்ந்தது போல தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் அது ஆழமான வேர்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அதன் பிறகு மிக குறுகிய காலத்தில் 80 முதல் 90 அடி உயரம் வரை வேகமாக வளர்கிறது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இன்று அமைதியான காலமாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் விசுவாசத்தை, குணத்தை, பொறுமையை, ஞானத்தை மறைவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். காத்திருக்கும் காலத்தை வெறுக்காதீர்கள். அது தாமதம் அல்ல, தேவன் உங்களை உருவாக்கும் காலம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கும் காலத்திலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். மறைவில் எங்களை உருவாக்கும் உமது கிரியைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சரியான நேரத்தில் சித்தம் நிறைவேற எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.